கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர்கிட்ட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவர்கிட்ட கோவப்படக்கூடாது, அவர்கிட்ட எரிச்சல் படக்கூடாது. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என்னை கைவிட்டுட்டார அப்படி சொல்லி கர்த்தர்ட்ட நினைக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க வேண்டும். எப்பவுமே கர்த்தர்ட்ட நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். அப்பதான் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன் இருதயத்தின் வேண்டுதல். உங்க இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கும், இப்படி திருமணம் நடக்கணும், இப்படி குழந்தை வேணும், இப்படி வீடு கட்டணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், அப்படி நீங்க நம்ம நினைப்போம்ல, அதை அவர் அருள் செய்வாராம். அப்போ அவர்கிட்ட மாத்திரம் எந்த சூழ்நிலையிலையும் ஜெபிக்காம போயிடக்கூடாது, வேதத்தை தியானிக்காம போயிடக்கூடாது, ஆராதிக்காம போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்க கர்த்தர்ட்ட மனமகிழ்ச்சியா இருக்கிறது. அப்போ நாம் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அவர் தர வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை பாருங்க, குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட என்னைக்குமே முறுமுறுக்கூடாது. அவருக்கு முன் அவரை தேடி போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, கூட்டங்களுக்கு போகும்போது சந்தோஷமா நம்ம போகணும். பிரியமானவர்களே, அப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் கட்டாய நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். உங்க கிட்ட நாங்க மனமகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று வசனத்தின்படி அருள் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.